வணக்கம். நம்ம இன்றைக்கி பரங்கிக்காய் சாதம் செய்ய போகிறோம். அதோட தேவையான பொருட்களை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி போட்டு வதக்கிக்கிறோம். அடுத்தது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் கொஞ்சம் போகும்போது தக்காளி ஒன்று சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறோம். பரங்கிக்காவை இந்த சைஸில் நறுக்கி போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் திருகியும் போட்டுக்கலாம். சோயாவை வேக வச்சு பிழிஞ்சு போட்டிருக்கேன். பன்னீர் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கிறோம். அடுத்து சில்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வதக்கிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு நான் ஆட் பண்ணுறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாயில் வரும்போது அரிசியை போட்டு நம்ம கலந்துக்கிறோம். அப்போது 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ண போகிறேன் நான் இதில். இப்போ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஓரளவு நான் உங்களுக்கு பாயில் ஆகிற இப்போ தெரியும் பாருங்கள். அந்த டைம் நான் இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சாதம் வந்திருக்கு. வெங்காய பச்சடியோட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.